தேர்தல் நேரத்திலே வாக்காளர்களுக்கு கொடுக்குற லஞ்சத்தை விட இது ஒரு மோசமான முன்னுதாரணம். இல்லை, நீங்க ஏற்கனவே ஒரு சொல்லக்கூடியதெல்லாம் களத்துல நடக்கிறது இல்லை, அவங்க அறிவிப்பே அப்படித்தான். இப்போ அவங்க விநியோகிக்கிற படிவமே உரிமை தொகை படிவம் தான். பெண்களுக்கு, விடுபட்ட குடும்பத் தலைவர்களுக்கு ஒரு 4 விதிவிலக்கு கொடுத்துருக்காங்க. முன்பு என்ன நடந்ததுன்னா, 4 அதாவது 4 வீலர் கார் இருந்ததுன்னா அவங்களுக்கு இல்லை, அது தளர்த்தப்பட்டு இருக்கிறது. 4 வீலர் கார் கொடுக்கலாம். ஏற்கனவே அந்த குடும்பத்தில் ஒருவர் வேறு வகையான உதவிகளை பெற்றிருந்தால் மற்றவர்களுக்கு கிடையாது. வேறு வகை என்ன, இப்போ ஒரு ஓல்டேஜ் பென்ஷன் வேறு மாதிரி, ஓல்டேஜ் பென்ஷன் அந்த மாதிரி வேணால் அது கிடையாது. இப்போ அந்த விதி தளர்த்தப்பட்டு இருக்கிறது. இதுபோன்று 4 விதிகளை தளர்த்தி ஏற்கனவே 1,30,00,000 பேருக்கு கொடுத்ததாக சொல்லப்படுகிற இவர்கள் அனைத்து பெண்களுடைய வாக்குகளை இந்த தேர்தலை வாங்குவதற்கு இந்த படிவத்தை கொடுத்து, அரசு அலுவலர்களை கொடுத்து, இவர்கள் தன்னார்வலர்கள் என்ற பெயரிலே ஆட்களை நியமித்து அதற்கு அரசாங்க பணத்தை செலவு செய்து இவர்களெல்லாம் இந்த பிரச்சாரத்தை செய்கிறார்கள் என்று சொன்னால் இதுதான் மிஸ்யூசிங் ஆஃப் பவர்.